ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புது ஜாப் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். இது வந்து என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப். அதுவும் இல்லாம குரூப் சி பொசிஷனுக்கான ஜாப். ஓகேங்களா? இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி நம்ம ஃபுல்லா டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல அந்த ஜாப் போஸ்டிங் என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த இதெல்லாம் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் 3 1 and 2 போஸ்டிங் இதுக்கு தான் சொல்லி பார்க்க போறோம். இந்த லிங்க் வேணும்னா நீங்க CLRI அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் அதுக்கு இல்லாம நோட்டிபிகேஷன் லிங்க்கையும் நாங்க உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப பார்த்தோம்னா இந்த இதுல அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். அதுவும் இல்லாம உங்களுக்கு கிளிக் டு அப்ளை ஆன்லைன் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு பார்த்தலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க கிளிக் ஹியர் இதை பண்ணீங்கன்னா நீங்க வந்து எந்த போஸ்டிங் அப்ளை பண்றீங்க, என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் கொஞ்ச நேரத்துல. நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன, அப்புறம் உங்க டைட்டில் நேம் இதெல்லாத்தையும் சப்மிட் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டெமோ வீடியோ வேணும்னா நீங்க டெமோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அஃபிஷியல் நோட்டிபிகேஷனுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இப்போ அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப யாருக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்ப என்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்குள்ளனா 1st of March வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 22 போஸ்டிங்ஸ் இருக்கு. சேலரி வந்து 35,400 ரூபாய். ஓகேங்களா? அதுவும் இல்லாம நீங்க 28 இயர்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கறத பார்த்தோம்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் இது ஒரு போஸ்டிங். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபைன் கெமிக்கல்ஸ் இது ஒரு போஸ்டிங். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ஒரு போஸ்டிங். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அனிமல் ஹவுஸ் இது ஒரு போஸ்டிங். அதுக்கப்புறம் லெதர் ப்ராசஸிங் ஒரு போஸ்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லெதர் ப்ராடக்ட்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெதர் ப்ராடக்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபுட்வேர் டெக்னாலஜி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபேஷன் டிசைன், டெக்னிக்கல் டிசைன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் காமன் சயின்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பயாலஜிக்கல் லேப் இதெல்லாமே போஸ்டிங். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேஷ் வைஸ் ரிசர்வேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு, இது வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங்க்கும் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி அது இல்லாம யார் அப்ளை பண்ணலாம், ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கா அப்படிங்கறதையும் அவங்க டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கணும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நீங்க குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு நீங்க போனோம்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைன் கெமிக்கல்ஸ்க்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கு வந்து என்னன்னா நீங்க வந்து E&I அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அது வந்து நீங்க முடிச்சிருக்கணும், இல்லைன்னா நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமல் ஹவுஸ் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி ஆர் பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லெதர் ப்ராசஸிங்க்கு வந்து டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி அதை முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லெதர் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு வந்து டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி அது முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபேஷன் டிசைனுக்கு டிப்ளமோ இன் ஃபேஷன், டிப்ளமோ இன் டிசைன் ஆர் ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி இது வந்து நீங்க முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த இந்த இதுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கு, அதுக்குள்ள என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 டெஸ்ட் இருக்கு. அதாவது ஸ்கிரீனிங் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 ட்ரேட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம். இது வந்து இத்தனை இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டேஜ் 2ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து டிப்ளமா கிராஜுவேஷன் லெவல்
அந்த இதுக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் 200 மார்க்ஸ், டைம் வந்து அதாவது 3 ஹவர்ஸ் டைமிங் இருக்கு. இதுல வந்து மொத்தமா எத்தனை பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 பேப்பர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது புக் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் புக் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இது வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதாவது 100 மார்க்ஸ்க்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 75 அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 3 கன்சர்ன் சப்ஜெக்ட். அதாவது உங்களுக்கு என்ன டிகிரியோ என்ன போஸ்டிங் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு தகுந்தது. அது வந்து 100 மார்க்ஸ்க்கு. ஓகே, 100 கொஸ்டின்ஸ்க்கு 300 மார்க்ஸ்க்கு அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க எழுத போற ட்ரேட் டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட் இது எல்லாமே வந்து சென்னையில தான் வந்து இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து எவாலுவேட் பண்ணி அதுல வந்து யார் பாஸ் ஆகுறாங்களோ அதுக்கப்புறமா தான் வந்து பேப்பர் 3 அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டா வந்து செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க 500 ருபீஸ் வந்து நீங்க கட்டணும். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து ஒருவேளை எஸ்டி எஸ்டி கேண்டிடேட் இல்ல உமன் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபீஸ் எதுவுமே கட்ட தேவையில்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுங்கிறது நாங்க ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்க வந்து இந்த இதுல போயிட்டு கிளிக் டு அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணி இந்த இந்த பேஜ் வரும். இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏதாவது டெமோ வீடியோ வேணும்னா டெமோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டெமோ வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பத்தின ஒரு சின்ன அப்டேட். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.